الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما. الحمد لله. அல்லாஹ்வுடைய அருளால் தொடர்ச்சியாக மார்க்க கல்விகளை நாம் கற்று வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் என்ற நூலிலிருந்து கிதாபு ஸலா உடைய புத்தகத்தை நாம் படித்து வருகின்றோம். அதிலே கடந்த வாரத்திலே 5வது பாடத்தின் கீழே நஃபில் தொழுகைகள் பற்றிய விளக்கங்களை படித்தோம். அதிலே வித்ரு தொழுகை சம்பந்தமாக இறுதியாக நாம் பார்த்து முடித்திருந்தோம். வித்ரு தொழுகையினுடைய முறை எப்படி, அதனுடைய ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை எப்படி, அதை எப்படி தொழுகணும், எத்தனை ரக்காத்துகள் வரையும் தொழுகலாம் போன்ற விஷயங்களை பற்றி கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். அதே மாதிரி நஃபில் தொழுவது தடுக்கப்பட்ட நேரங்கள், எந்தெந்த நேரங்கள்ல நஃபில் தொழுவது கூடாது, அந்த நேரங்கள்ல மொத்தமாகவே தொழுவது கூடாதா அல்லது சில தொழுகைகளை நிறைவேற்றலாமா போன்ற விதிவிலக்கு சட்டங்களை பற்றியும் அந்த நஃபில் தொழுகையின் சட்டத்தின் கீழே நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அல் பாபு சாதிசு ஃபி சுஜூதி ஸஹ்வி வத்திலாவதி வஷ்ஷுக்ரி. சரிங்களா? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? பேஜ் நம்பர் 89, 6வது பாடம். இந்த பாடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உஸ்தாத். 5வது சட்ட விளக்கம் பார்க்கணும். ஆமா உஸ்தாத். ஆமா, அதுல திலாவா சம்பந்தமா பார்க்க போறோம், அப்படித்தானே? சரி, அந்த 6வது பாடத்துல சுஜூது சஹ்வு வத்திலாவா வஷ்ஷுக்ரு, இதுல நம்ம சுஜூது சஹ்வு வரையும் பார்த்திருந்தோம், திலாவாவும் ஷுக்ரும் பார்க்கல, அப்படிதானமா? இப்ப அந்த இதுக்கு திலாவாவையும் ஷுக்ரையும் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரியாமா? இப்ப பேஜ் நம்பர் எங்க வருது பாருங்க. 97. ம் 97 கீழே வருது. ஆமா, ஸ்கிரீன்ல எனக்கு தெரியலையே, காட்டலையே. காட்டுதா? ஓகே. நான் சுஜூது திலாவா. சரி, வாங்க. இப்ப நம்ம உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பி விட்டுருந்தோம், பாத்தீங்களா? எல்லாரும் பிடிஎஃப்பும் ஒரு இமேஜ் அனுப்பி விட்டுருந்தோம். அதை வாட்ச் பண்ணீங்களா? நோட்டீஸ் பண்ணீங்களா? என்ன இருந்துச்சு அதுல? சஜ்தாவுடைய வசனங்கள் இருந்துச்சு உஸ்தாத். எத்தனை வசனங்கள் இருக்குது? 15. எல்லாரும் அதை மெமரி பண்ணணும். சரிங்களா? இஃப்லு பண்ணிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, வாங்க. சுஜூது திலாவா. இப்ப நம்ம அந்த 5வது சட்டத்தின் கீழே இந்த 6வது பாடத்துல 5வது சட்டம் படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி சுஜூது சஹ்வு பத்தி பார்த்தோம். சுஜூது சஹ்வு பத்தி என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த நேரங்கள்ல சஜ்தா சஹ்வு செய்யணும், எந்த காரணத்திற்காக வேண்டி சஜ்தா செய்யணும்னு பார்த்தோம். அதுல மிக முக்கியமான 3 காரணங்கள் சொன்னாங்க. ஜியாதா, நக்ஸு, ஷக்கு. அதிகப்படுத்துதல், குறைத்து விடுதல், சந்தேகித்தல். இதற்காக வேண்டி சஜ்தா சஹ்வு செய்யறங்கிறது அவசியமாகி விடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கடந்த வகுப்புல பார்த்தோம். இப்ப சுஜூது திலாவா. சுஜூது திலாவானா என்ன அப்படின்னா, திலாவா அப்படின்னா குரான் ஓதுவதற்கு திலாவான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிராஅத்து, திலாவத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரானை ஓதுறது, ரீடிங், அதுக்கு சொல்லுவாங்க. இப்ப இந்த சுஜூது திலாவாங்கிறது அந்த சஜ்தாவுடைய பர்டிகுலரா உள்ள அந்த சஜ்தாவுடைய வசனத்தை ஓதுறது. ஒண்ணு காரி, இன்னொன்னு முஸ்தமியா. ஓதுபவராக இருந்தாலும் சரி, அந்த ஓதுபவருடைய சத்தத்தை கேட்பவராக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஓதுபவர் காரி, கேட்பவர் முஸ்தமியா, சாமியா. கேட்பவராக இருந்தாலும் சரி, அந்த ஓதப்பட்ட அந்த சஜ்தாவுடைய வசனத்திற்காக வேண்டி சஜ்தா செய்யணும் அப்படிங்கிறது சுன்னா, மார்க்கத்துல உள்ள ஒரு அம்சம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, பின்னாடி ஒரு ஹதீஸ் கொடுத்துருக்குறாங்க. அனிப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال كان النبي صلى الله عليه وسلم يقرأ علينا السورة فيها السجدة فيسجد ونسجد حتى ما يجد أحدنا موضع جبهته. رواه البخاري.
கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு அலைனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஓதி காட்டுவார்கள் அஸ்ஸூரத, ஒரு சூராவை, ஃபீஹா அஸ்ஸஜ்தத்து, அந்த சூராவிலே சஜ்தாவுடைய வசனம் இருக்கும். ஃபயஸ்ஜுது, எனவே அது அவர்கள் அந்த சஜ்தாவுடைய வசனத்தை ஓதி சஜ்தா செய்வார்கள். வநஸ்ஜுது, நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து சஜ்தா செய்வோம். ஹத்தா மா எஜிது அஹதுனா, எந்த அளவிற்கு என்று சொன்னால், மா எஜிது, பெற்றுக்கொள்ள மாட்டார், அஹதுனா, எங்களில் ஒருவர் பெற்றுக்கொள்ள மாட்டார், மௌதிஅ, இடத்தை, ஜபஹத்திஹி, தன்னுடைய நெற்றியினுடைய இடத்தை, அதாவது தான் சஜ்தா செய்வதற்கு, தான் நெற்றியை வைத்து சஜ்தா செய்வதற்குண்டான ஒரு இடத்தை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு சபை நெருக்கடியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவங்க வந்து ஏதாவது ஒரு பயான் நசீஹா செஞ்சுட்டு இருக்கும்போது கூட என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒரு வசனம் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, சஜ்தா செய்வாங்க. அவங்க கூட சேர்ந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சஜ்தா செய்வாங்க. அப்ப இந்த சுஜூத் திலாவாங்கிறது மஷ்ரூஉன், மார்க்கத்துல உள்ள ஒரு அம்சமாக இருக்குது. இதற்குண்டான ஆதாரத்தை தான் இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ள முடியுது. இந்த சஜ்தாவின் சட்டம் சுன்னாவாகும், இது வாஜிப், கட்டாயம் அல்ல. அப்ப இந்த ஹுக்கும், இதனுடைய ஹுக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து சுன்னா, சரிங்களா, வாஜிப் கிடையாது, விருப்பத்திற்கு உட்பட்டது. புரியுதுங்களா? சுன்னாங்கிறது வந்து அவசியம் அல்லாததுக்கு தான் சொல்லப்படும். வாஜிபும் கிடையாது, அவசியமான ஒன்று கிடையாது. நாம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் இந்த சுஜூத் திலாவாங்கிறது ஒரு சுன்னாவாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை மார்க்கமாக இருக்கிறது. இப்ப அது கீழே வந்து ஒரு ஹதீஸ் கொண்டு வராங்க பாருங்க. அன் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு கால கரஅத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னாங்கிறது ஏன் நம்ம சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம், ஏன் இது வந்து அவசியம் இல்ல, கட்டாயம் இல்ல அப்படிங்கிறதுக்கு உண்டான பின்னாடி ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அதாவது அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வசனம் ஓதப்பட்டிருக்கும் போது அந்த சஹாபியும் செய்யல, சஹாபிக்கு சஹாபி செய்யல, ரசூலுல்லாஹ் வந்து அதை கண்டிக்கவும் இல்லை. ஒருவேளை இன்கேஸ் வாஜிபாக இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய இடம், சஜ்தா செய்யாம ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த சுஜூது திலாவாங்கிறது வந்து வாஜிப் கிடையாது, சுன்னாவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கரஅத்து அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னஜ்மி, வன்னஜ்மி என்ற சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு சஜ்தாவுடைய வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியில ஓதி காட்டினேன். ஃபலம் யஸ்ஜுது ஃபீஹா, அதுல வந்து ரசூலுல்லாஹ் வந்து அவருங்கிறது ஃபலம் யஸ்ஜுது, அவர் சஜ்தா செய்யவில்லை, ஃபீஹா, அந்த வசனத்திலே அவர் சஜ்தா செய்யவில்லை. சரிங்களா? அதாவது ஸைத் இப்னு ஸாபித் வந்து ஓதி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ்விட்ட. அவங்க வந்து அந்த வன்னஜம்ல வரக்கூடிய அந்த சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதும் பொழுது அவங்க வந்து சஜ்தா செய்யவில்லைன்னு வருது. அப்ப சஜ்தா செய்வது அவசியமாக இருந்திருக்குமே, ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இஷாரா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வெளியே வருது. கீழே பாருங்க, தொழுகையில் அல்லது தொழுகைக்கு வெளியில் சஜ்தாவுடைய வசனத்தை ஓதும் போதும் ஓதியவரும் அதை செவியர்வரும் சஜ்தா செய்வது மார்க்கமாகப்பட்டுள்ளது. நம்ம மொத்தமா எப்ப செய்வோம் அப்படின்னா வந்து தொழுகையில ஓதப்படும் பொழுது நம்ம அதுக்காக வேண்டி சஜ்தா செய்வோம். இப்ப இன்னைக்கு நடைமுறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சூரா நம்ம ஓதுறோமா இல்லையா, சூரத்து சஜ்தா ஜமாத் தொழுகையில வந்து பொதுவா வந்து எப்ப வந்து சஜ்தாவுடைய வசனம் வரும்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை வந்து சுபகுடைய தொழுகையில சூரா சஜ்தா ஓதுவாங்க முதல் ரக்காயத்துல, சரிங்களா? அந்த ரக்காயத்து ஓதும் பொழுது அந்த சஜ்தாவுடைய சூரா படிக்கும் பொழுது அங்கே ஒரு சஜ்தாவுடைய வசனம் வரும், அதுக்காக வேண்டி சஜ்தா செய்வாங்க. இதெல்லாம் நடைமுறைகள்ல வந்து தராவி தொழுகிறோமா இல்லையா, அப்படி தொழுகும் பொழுது அந்த குரான்ல சொல்லப்பட்ட அந்த 15 வசனங்கள் வரும். அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா சஜ்தா செய்வோம். இது இல்லாம வந்து இண்டிவிஜுவலா பிரைவேசியா நம்ம குரான் ஓதும் பொழுது அந்த சஜ்தாவுடைய வசனத்தை ஓதுவோம். இப்படி நம்ம வந்து ஓதுறவரும் சரி, தொழுகைக்கு உள்ள ஓதுனாலும் சரி, தொழுகைக்கு வெளியில ஓதுனாலும் சரி, ஓதுறவரும் சரி, அதை வந்து கேட்பவரும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சஜ்தா செய்யறதுங்கிறது மார்க்கமாக ஆக்கப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸே ஆதாரமாக இருக்குது. சரி, இது வந்து அடுத்து பாருங்க, தொழுகைக்குள் சஜ்தா திலாவத் செய்வதற்கு ஆதாரம். மேல உள்ள ஹதீஸ் வந்து பொதுவாக தொழுகைக்கு வெளியில ஃபி ஹாரிஜி ஸலா, இப்போ வந்து ஃபி தாஹிலி ஸலா, தொழுகைக்கு உள்ள, சரிங்களா? அன் அபி ராஃபிஐன், அன் அபி ராஃபிஐன் ரஹிமஹுல்லாஹ் قال صليت مع ابي هريره ரலியல்லாஹு அன்ஹு அல் அத்தமத, அத்தமாங்கிறது உங்களுக்கு தெரியும், இஷாவுடைய தொழுகை. நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இஷாவுடைய தொழுகையை தொழுதேன். ஃபகரஅ இதஸ் ஸமாஉ ஷக்கத், அவங்க வந்து இதஸ் ஸமாஉ ஷக்கத்ங்கிற சூரா ஓதுனாங்க. அதுல வந்து ஒரு சஜ்தாவுடைய வசனம் வரும். ஃபஸஜத, எனவே அவர்கள் ஓதியவுடன் சஜ்தா செய்தார்கள். ஃபகுல்து மா ஹாதிஹி, ஏன் நீங்க இவ்வாறு செய்தீர்கள் என்று நான் கேட்டேன். சரிங்களா?
என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சஜிதாவுடைய ஒரு ஆயத்தை ஓதி நீங்க சஜிதா செஞ்சீங்களே என்ன காரணம்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்லுவாங்க, கால சஜத்து பிஹா, நான் அந்த வசனத்தை ஓதி நான் சஜிதா செய்திருக்கிறேன். ஹல்ஃபா அபுல் காசிம், அபுல் காசிம் என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நான் வந்து சஜிதா செய்திருக்கின்றேன். ஃபலா அஸால அஸ்ஜுது ஃபீஹா, நான் அந்த வசனத்திலே சஜிதா செய்து கொண்டே இருப்பேன். ஹத்தா அல்காஹு. சரிங்களா? நான் அவர்களை சந்திக்கின்ற வரை இந்த சூறாவில் சஜிதா செய்வேன். அதாவது இறுதி மூச்சு வரை என்ன செய்வாங்க அப்படின்னா, மறுமையில அவங்களை போய் சந்திக்கிற வரைக்கும் நான் வந்து சஜிதா செய்து கொண்டே தான் இருப்பேங்கிறத அவங்க வந்துட்டு விளக்கப்படுத்துறாங்க. அப்ப இது வந்து தொழுகையில வந்து நாம ஒரு குர்ஆனுடைய அந்த சஜிதாவுடைய வசனத்தை ஓதுவோமேயானால் அப்போது சஜிதா செய்ய வேண்டும். தொழுகையில் சஜிதாவுடைய வசனத்தை ஓதினால் அதற்காக வேண்டி சஜிதா செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆதாரங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறது. அதே மாதிரி பின்னாடி ஒரு ஹதீஸை பாருங்க. ஏற்கனவே படிச்ச ஹதீஸ் தான். அன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு قال قرأت على النبي صلى الله عليه وسلم والنجم فلم يسجد فيها ரவாஹுல் புகாரி. இதுக்கு என்ன இது இந்த ஹதீஸ் எதுக்கு கொண்டு ஆதாரமா கொண்டு வராங்க அப்படின்னா, சஜிதா வசனத்தை ஓதியவர் சஜிதா செய்யவில்லை என்றால் அதை செவியிட்டவரும் சஜிதா செய்ய மாட்டார். அதாவது இங்க இந்த இடத்துல வந்து ஸைத் இப்னு சாபித் வந்து ஓதுறாங்க. ஏன்னா இது சுன்னாவுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை வந்து எதுக்கு ஆதாரமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சுன்னா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா கொண்டு வந்தாங்க. அதாவது இது வாஜிப் கிடையாது, இது சுன்னா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி இந்த ஹதீஸ் ஆதாரமா கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த ஹதீஸ் மூலமா இன்னொரு சட்டம் என்ன விளங்க வருது அப்படின்னா, அதாவது வந்து அந்த சஜிதாவுடைய வசனத்தை ஓதுவியவர் சஜிதா செய்யவில்லை என்று சொன்னால் அதை கேட்பவருக்கும் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதாமா சட்டம்? கவனிக்கிறீங்களா இல்ல நான் மட்டும் தனியா கத்திட்டு இருக்கிறேனா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர்? 31 பேர் இருக்கீங்க. சரிங்களா? கருத்து வன்னஜும் சூறாவை ஓதிய ஜெய்து அவர்கள் சஜிதா செய்யாததால் அது செவியிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஜிதா செய்யவில்லை. சரியா? இது வந்து முதல் சட்ட விளக்கமா. இந்த சுஜூது திலாவா சம்பந்தமாக 2 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஒண்ணு இது வந்து எப்ப செய்யணும், யார் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இது சுன்னா, இது வாஜிப்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மூணாவதாக அடிஷனலா ஒரு விஷயம் பார்த்திருக்கிறோம். ஓதியவர் சஜிதா செய்யவில்லை என்றால் கேட்பவரும் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். 2வது சொல்ல வராங்க பாருங்க, சஜிதா திலாவத் உடைய சிறப்பு. இந்த சஜிதா திலாவத் செய்யறதுக்கு என்ன சிறப்பு இருக்குது, மார்க்கத்துல என்ன சிறப்பு கூறப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக கூறப்பட்டிருக்கிறது பாருங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா கரஅ இப்னு ஆதம், இதா கரஅ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் ஓதுவானையானால் அஸ்ஸஜ்தத, சஜிதாவுடைய வசனத்தை. சரிங்களா? அஸ்ஸஜ்தத்தை கொண்டு ஆயத்து சஜிதா, சஜிதாவுடைய வசனத்தை ஓதுவானையானால் ஃபஸஜத, சஜிதா செய்கின்றான். ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனத்தை ஓதி அதற்காக சஜிதா செய்வானேயானால் யஅ்தஸல ஷைத்தானு யப்கி. யஅ்தஸல அப்படின்னா யஅ்திஸல்னா விலகிக்கிறது. சரிங்களா? யஅ்தஸல யஅ்தஸிலு சொல்லுங்கம்மா. يعتزل يعتزل யஅ்தஸல் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அல்லது அவாய்ட் பண்றது, ஒதுங்கிறது. உதாரணமாக ஃபஅ்தஸிலு நிஸாஅ ஃபில் மஹீதி வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹுருன. அந்த ஹைலுடைய காலங்களை வந்து பெண்களை நீங்கள் நெருங்காதீர்கள், விலகி இருங்கள் அப்படின்னு வந்த அதே வார்த்தை சேம் வேர்டு வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இஅ்திஸால் அப்படின்னா விலகி இருக்குதல். அப்ப அந்த மாதிரி ஷைத்தான் வந்து விலகி இருக்கின்றான். எபுக்கி அழுதவனாக விலகி ஓடுகின்றான், விலகி செல்கின்றான். பகா எபுக்கி, புகா உன் அப்படின்னா அழுகுதல். யகூலு, சஜிதாவுடைய ஆதமுடைய மகன் வந்து சஜிதாவுடைய வசனத்தை ஓதுறது மட்டுமல்லாமல் சஜிதாவும் செய்கிறான் அப்படின்னு சொன்னா ஷைத்தான் வந்து அழுதவனாக விலகி செல்கின்றான். யகூலு சொல்லுகின்றான், யா வைலி, எனக்கு ஏற்பட்ட நாசமே. உமிர இப்னு ஆதம், உமிர இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் ஏவப்பட்டான். சுஜூதி, சிரம்பணியும்படி சஜிதா செய்யும்படி அவன் கட்டளையிடப்பட்டான். ஃபஸஜத, கட்டளை ஏற்று சஜிதாவும் செய்தான். ஃபலகுல் ஜன்னத்து, அவனுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும், அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. உமிர்து பிஸ்ஸுஜூதி, இது வந்து முன்னாடி நடந்துச்சு சம்பவம். அல்லாஹ் மனிதனை வந்து படைச்ச பிறகு என்ன செய்ய சொன்னான், எல்லாரும் வந்து சஜிதா செய்ய சொன்னான். அப்ப மலக்குமார்கள் சஜிதா செஞ்சாங்க. இந்த இப்லீஸ் ஷைத்தான் வந்து மறுத்துட்டான். அதை பத்தி அந்த ஷைத்தான் வந்து சொல்றான்.
ஆதமுடைய மகன் வந்து சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டான். அந்த கட்டளையிட்டு சஜிதாவும் செய்தான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று செயல்படுத்தியதால் அவனுக்கு சொர்க்கம். நானும் சஜிதா செய்யும்படி பணிக்கப்பட்டேன். அபைது, நான் மறுத்து விட்டேன். பலியின் நார், எனக்கு நரகம்தான். புரியுதுங்களா? அபைத்து அப்படின்னா அபா யபா, அபா யபா. சொல்லுங்க. أبا يأبى அபா யபா. அபா யஅபா. நாம் அதுல இருந்து சர்ப்பு செஞ்சீங்கன்னா அபைத்துன்னு வரும். லரபுத்து கரஅத்து கதப்துங்கிற மாதிரி அபாவ சர்ப்பு செஞ்சோம்னா அபைத்துன்னு வரும். சரிங்களா? சரி, இது ஒரு சிறப்பு. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க. சஜ்தா திலாவத் செய்கின்ற முறையும் அதன் விளக்கம். சஜ்தா செய்யுங்கிறது எப்படி செய்யணும், அதுக்குண்டான ஒரு விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் பத்தி கீழே குறிப்பிடுறாங்க. தக்பீர் கூறி ஒரே ஒரு சஜ்தா மட்டும் செய்யணும். சரிங்களா? தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சஜ்தா மட்டும் செஞ்சா போதும். தொழுகையில செய்யற மாதிரி 2 சஜ்தாங்கிறது அவசியம் இல்லை. சரி, என்ன ஓதணும் அப்படின்னா, சஜ்தாவில் நம்ம வளமை என்ன ஓதுவோமோ அது ஓதுனாலே போதுமானது. அது இல்லாம 2 துவா, அது இல்லாம இன்னொரு துவாவும் கீழே வந்து ஹதீஸ்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. சுப்ஹான ரப்பியல் அலா, அந்த துவாவையும் ஓதிக்கலாம். பின்வரும் இந்த நபிமொழியில் உள்ள துவாவையும் கூறலாம். என்ன துவா வருது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுபவர்களாக இருந்தார்கள். ஃபி சுஜூதில் குர்ஆனி, தன்னுடைய அந்த குர்ஆனுடைய சஜ்தாவில, பில் லைலி, இரவில வந்து அவங்க தொழுகும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த சஜ்தாவுல வந்து சொல்லுவாங்க, சஜத வஜ்ஹி லில்லதி ஹலகஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி. சரிங்களா? சஜத வஜ்ஹி லில்லதி ஹலகஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி. படிங்கம்மா ஒரு ஆளு அரபியா, துவாவை படிங்க. سجد وجهه الذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته. இன்னொரு ஆளு படிங்க. سجد وجهه للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته. சரி, சஜத வஜ்ஹி, என்னுடைய முகம் சஜ்தா செய்தது. லில்லதி, யாருக்கு சஜ்தா செய்தது? லில்லதி கலகஹு, அந்த முகத்தை படைத்த ஒருவனுக்கு. சரிங்களா? அது வந்து கடைசி இங்க வரும் பாருங்க, பி ஹவுலிஹி வ குவத்திஹி, அத்துஃப் வந்து அங்க போய் ஜாயின் ஆகும். தன்னுடைய ஹவுல் வல்லமை, குவத் ஆற்றல், தன்னுடைய வல்லமையாலும் ஆற்றலாலும் அந்த முகத்தை படைத்தவனுக்கு என்னுடைய முகம் சஜ்தா செய்து விட்டது. வஷக்க சமஅஹு, அந்த முகத்திலே அதனுடைய செவியையும், வஸரஹு, அதனுடைய பார்வையையும் தனித்தனியாக அமைத்தவனுக்கு என்னுடைய முகம் சஜ்தா செய்தது. சஜத வஜ்ஹி லில்லதி ஹலகஹு வஷக்க சமஅஹு வபஸரஹு பிஹவுலிஹி வகுவத்திஹி. தர்ஜுமா புரிஞ்சாமா? சரிம்மா. சரி, அடுத்து பாருங்க. இப்ப இந்த அல் குர்ஆன்ல சஜ்தா திலாவத் செய்ய வேண்டிய இடங்கள் எத்தனை அப்படிங்கறது வந்து பின்னாடி குறிப்பிடுறாங்க. அதைத்தான் நாம வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கிறோம். அதே மாதிரி இமேஜாவும் அனுப்பிச்சு விட்டுருக்கிறோம். சரிங்களா? எத்தனை இடம் வருது அப்படின்னா மொத்தம் 15 இடங்கள் வருது. இந்த 15 வசனங்களை பற்றி டீட்டெயிலா பார்ப்போமா? அதுதான் வந்து அந்த இதுல கொடுத்துருக்காங்க, பாருங்க நீங்களே. இருக்கீங்களா? ஏன்னா சிஸ்டர் இருக்கீங்களாமா? கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துக்கு வந்து அந்த 15 வசனத்தையும் திலாவா பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த பிடிஎஃப்ல நீங்க வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல பார்க்கும்போது நீங்க எங்க அந்த சஜ்தாவுடைய கரெக்டா அந்த எந்த இடத்துல சஜ்தாங்கிற வசனம் வருதோ அங்க மட்டும் நம்ம ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். அதுதான் மெயினான இடமே. அந்த வசனத்தை ஓதும் பொழுதுதான் மொத்தமாக ஒரு வசனம் இருக்கும். அதுல பர்டிகுலரா வந்து அந்த சஜ்தாவுடைய வசனம் எதுக்காக வேண்டி நம்ம சஜ்தா செய்யறோம் அப்படிங்கிற காரணம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் ரெட் கலர்ல. தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. அதை நீங்க தமிழாக்கம் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ வந்து அரபியை மட்டும் ஒன்ஸ் வந்து 1, 2, 3
அப்படியே படிச்சுட்டு போங்கம்மா. திலாவா பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. நம்பர் சொல்லி படிக்கணுமா உஸ்தாத்? நம்பர் 1 2 ஆராஃப் அதிலே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆராஃப் 7 வசனம் 206 அந்த மாதிரி Okay. சொல்லிட்டு படிங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. أعراف 206. إن الذين عند ربك لا يستكبرون عن عبادته ويسبحونه وله يسجدون. رعد 15. ولله يسجد من في السماوات والأرض طوعا وكرها وظلالهم بالغدو والآصال. والآصال والآصال. والأرض طوعا وكرها وظلالهم بالغدو والآصال. ولله يسجد من في السماوات والأرض طوعا وكرها وظلالهم طوعا استاذ طوعا طوعا sorry okay طوعا وكرها وظلالهم بالغدو والآصال. 3 PDF பார்த்து படிக்கிறீங்களா இமேஜ் பார்த்து படிக்கிறீங்களாமா? PDF தான் உஸ்தாத். PDF தான் கொஞ்சம் கிளியரா இருக்கும். படிங்க. உங்களுக்காக நான் உட்கார்ந்து தனியா ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அது வந்து தனியா எடுத்தேன் வெப்சைட்ல இருந்து. நஹல் ولله يسجد ما في السماوات وما في الأرض من دابة والملائكة وهم لا يستكبرون يخافون ربهم من فوقهم ويفعلون ما يؤمرون. இந்த இடத்துல முதலாயத்துல பாருங்க வயுசப்பிஹூனஹு வலஹு யஸ்ஜுதூன். அவனை துதிக்கிறார்கள், அவனை துதிக்கின்றன, அவனை அவனுக்காக சஜ்தா செய்கின்றன. அதுதான் அந்த மெயினான ஒரு ஆயத்து. பர்டிகுலர் இடம் வந்து அதுதான் வலஹு யஸ்ஜுதூன். 2வது இடத்துல பாருங்க வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி. புரியுங்களா? அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்கின்றன, வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்கின்றன. இது 2வது ஒரு பிளேஸ். 3வதுல பாருங்க அதே மாதிரிதான் வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மின் தாப்பா. அந்த இடத்துலயும் வலில்லாஹி யஸ்ஜுது அவனுக்கு சஜ்தா செய்கின்றன அப்படிங்கறதான் அந்த பர்டிகுலர் இடம். 4வது வசனம் படிங்கம்மா. இஸ்ரா قل آمنوا به أو لا تؤمنوا إن الذين أوتوا العلم من قبله إذا يتلى عليهم يخرون للأذقان سجدا ويقولون سبحان ربنا إن كان وعد ربنا لمفعولا ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. இந்த இடத்துல வந்து பாருங்க இதா யுத்லா அலைஹிம் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் யகிர்ரூன அவர்கள் விழுந்து விடுவார்கள் இல் அத்கானி தாடைகள் மீது சுஜ்ஜதன் சஜ்தா செய்தவர்களாக தன் தாடைகள் மீது அவர்கள் விழுந்து விடுவார்கள். இந்த இடத்துக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வசனத்தை ஓதுறதுக்கு பிறகு நம்ம சஜ்தா செய்கின்றோம். அடுத்து 5வது இடம் சூரா மரியம் 58வது வசனம். இந்த மாதிரி சொல்லிட்டு படிங்க. சூரா மரியம் 58வது வசனம். أولئك الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم وممن حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. இந்த இடத்துல பாருங்க இதா துத்லா அலைஹிம் அவர்களுக்கு முன்னால் ஓதப்படுமேயானால் ஆயாத்து ரஹ்மானி ரஹ்மானுடைய வசனங்கள் சர்ரு விழுந்து விடுவார்கள், சுஜ்ஜதன் சஜ்தா செய்தவர்களாக, ஓ புக்கியன் அழுதவர்களாக. சுஜ்ஜதங்கிறது சாஜிதுடைய ஜமா, புக்கியங்கிறது பாக்கியுடைய ஜமா. பக்கா எபுக்கின்னு படிச்சோம்ல, யஅ்தஸல ஷைத்தானு எபுக்கி, அதனுடைய ஃபாயில் தான் பாக்கி, அதனுடைய ஜமா தான் புக்கியன். சரிங்களா? அப்ப அவர்களுக்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அவர்கள் சஜ்தா செய்தவர்களாக அழுதவர்களாக கீழே விழுந்து விடுவார்கள். அடுத்து படிங்க. 6 சூரா ஹஜ் 18வது வசனம். என்ன ஆறுமா? என்ன உஸ்தாத்? என்ன ஆறு? மணிமுத்தாரா? 6வது படிக்க போறோம் உஸ்தாத்.
ஆறாவது இடம் படிங்க. ஆறாவது இடம் சூரா ஹஜ் 18வது வசனம். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. சரி, இது ஆறாவது பிளேஸ். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்தி. அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்விற்கு யஸ்ஜுது லஹு அவனுக்காக வேண்டி சஜ்தா செய்கின்றன, வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அவனுக்காக வேண்டிய சிரமணிக்கின்றன. இந்த இடத்துக்காக வேண்டி தான் நம்ம சஜ்தா செய்கிறோம். அடுத்து 7th. ஏழாவது இடம் சூரா ஹஜ் 77வது வசனம். يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது, இறை விசுவாசிகளே நம்பிக்கையாளர்களே ருக்கு செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள். சஜ்தா செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் இடம்பெற்றதுனால நம்ம சஜ்தா செய்கிறோம். இது 7வது இடம். அடுத்து 8வது இடம் ஃபுர்கான் 60வது வசனம். நாம் وَإِذَا قِيلَ لَهُمُ اسْجُدُوا لِلرَّحْمَنِ قَالُوا وَمَا الرَّحْمَنُ أَنَسْجُدُ لِمَا تَأْمُرُنَا وَزَادَهُمْ نُفُورًا. இது அந்த நிறை நிராகரிப்பாளர்கள் சஜ்தா செய்யும்படி கட்டளையிடப்பட்டா அதை விமர்சனம் பண்றாங்க. அதுக்காக வேண்டி இந்த அவங்கள புறக்கணிக்கும் விதமாக, மாறு செய்யும் விதமாக நாம இந்த வசனம் படிக்கும் பொழுது சஜ்தா செய்யணும். இதான் கீழலகும் அவர்களுக்கு கூறப்படுமையானால், உஸ்ஜுது லி ரஹ்மான் ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று கூறப்பட்டால், காலு அமர் ரஹ்மான் அவங்க பதில் சொல்றாங்க, ரஹ்மானா அப்படின்னா யாரு, ரஹ்மான்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு கேலி செய்யும் விதமாக. நஸ்ஜுது லிமா தஅமுருனா வ ஸாதஹும் நுஃபூரா, நீங்க சொல்றதுக்காக நாங்க சஜ்தா செய்யணுமா அப்படி அது அவர்களுக்கு ஒரு வெறுப்பை தான் அதிகப்படுத்தியது என்று சொல்றான். அப்ப இந்த வசனம் ஓதப்பட்டு சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க புறக்கணிக்கிறாங்க. அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக இந்த வசனம் ஓதப்படும் பொழுது நாம் அதுக்காக வேண்டி சஜ்தா செய்யணும். அடுத்துமா 9வது இடம் சூரா நம்ல் 25-26. அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் خبأ في السماوات والأرض ويعلم ما تخفون وما تعلنون الله لا إله إلا هو رب العرش العظيم. என்ன பாம்பு உசுசுங்கிற மாதிரி உசுசுன்னு கட்டுறீங்க? கட்டாயம் இருக்குதா பிளேஸ்? சீன்ல கெஸ்ராவா தொம்மவன் நல்ல பாசில நம்மள நல்லா திட்டுவாப்ல, வாரம் வாரம் நான் தான் உஸ்தா கிடைச்சேனா அப்படின்ட்டு. சரி, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் கபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள்லாம் சொல்லி வானத்தை பூமியை உண்டாக்கிய, அதே மாதிரி நீங்கள் மறைக்கக்கூடிய பகிரங்கப்படுத்தக்கூடிய எல்லாம் அறிகின்ற அர்ஷுடைய அதிபதிக்கு நீ அவர்கள் சஜ்தா செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதை ஏற்று நாம் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்கின்றோம். அடுத்து 10வது இடம் சூரா சஜ்தா 15வது அத்தியாயம். இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா ذுக்கிரு பிஹா கர்ரு சுஜ்ஜதன் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். தொழுகையில நடைமுறையில் நம்ம ஓதக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய தொழுகையில ஜும்மாவுடைய தினத்துல சுபுகுடைய தொழுகையில நம்ம இந்த வசனத்தை ஓதுவோம். இது எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு வசனம். இன்னமா யுமினு பிஆயாத்தினா நம்முடைய வசனங்களை கொண்டு நம்பிக்கை கொள்பவர்கள் எல்லாம் அல்லதீன யார் அவர்கள், இதா ذுக்கிரு பிஹா அந்த வசனம் அவர்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது கர்ரு விழுந்து விடுவார்கள், சுஜ்ஜதன் சஜ்தா செய்தவர்களாக, வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். இந்த சூரா சஜ்தாவுடைய 15வது வசனம் ஓதும் பொழுது நம்ம சஜ்தா செய்யணும். அடுத்து 11வது இடம் சூரா ஸாத் 24வது அத்தியாயம். வஸன்ன தாவூது அன்னமா ஃபதன்னாஹு வஸ்தக்ஃபர ரப்பஹு فاستغفر اوكي وظن داوود أنما فتناه فاستغفر
ربه وخر راكعا وأناب. இங்க வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஆஹ் அவங்க செய்த அந்த சோதனையில பீடிக்கப்பட்டோம். அதே மாதிரி பிறகு வந்து என்று எண்ணிய போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாம வந்து ஒரு சோதனைகளை ஆட்கொள்ளப்பட்டுட்டோம், நமக்கு ஒரு சோதனை சிக்கிருச்சு என்று அவர்கள் உணர்ந்த பொழுது ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தன்னுடைய இறைவனத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள். வகர்ர ராக்கிஅன், அவர்கள் குனிந்தவர்களாக கீழே விழுந்தார்கள். வஅனாப, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள் என்ற ஒரு வசனம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு சுன்னாவின் அடிப்படையிலே நாம் இந்த வசனத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்கின்றோம். அடுத்து 12வது 12வது இடம் ஃபுசிலத். ومن ஃபுஸ்ஸிலத்ல آيات 37 38. ஃபுசிலத் 37 38வது அத்தியாயம். ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون فإن استكبروا فالذين عند ربك يسبحون له بالليل والنهار وهم لا يسأمون. ஃபைனிஸ்தக்பரு, சரிங்களா? ஃபைனிஸ்தக்பரு ஃபல்லதீன இன்த ரப்பிக யுஸப்பிஹூன லஹு பில்லைலி வன்னஹாரி வஹும் லா யஸ்அமூன். இந்த இடத்துல சஜ்தா செய்யக்கூடிய வசனம் என்ன, பிளேஸ் என்ன அப்படின்னா, லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமரி, சூரியனுக்கு சந்திரனுக்கு சஜ்தா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதீ ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதுன், நீங்கள் அல்லாஹ்வே வணங்குபவர்களாக இருந்தால் அவற்றை படைத்த அந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள். அடுத்து 13வது இடம் சூரத்து நஜ்ம்ல 62வது வசனம். நம்ம பெனாசிர் கொஞ்சம் லேசாகி கொடுத்துருவோம், இல்லைன்னா அடுத்து வரமாட்டாங்க. படிங்க. ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது. அவ்வளவுதான், ஷார்ட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்விற்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், அவனை வணங்குங்கள். அடுத்து 14வது இடம் சூரத்துல் இன்ஷிகாக்ல எத்தனாவது, 20 21. فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون. அவ்வளவுதான். ஃபமாலஹும் லா யுமினூன், அவர்களுக்கு என்ன ஆனது, நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. வைதா குரியா அலைஹிமுல் குர்ஆன், அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் லா யஸ்ஜுதூன், சஜ்தா செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை புறக்கணித்து, நிராகரிப்பாளர்கள் புறக்கணித்து, நாம் அந்த வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆன் ஓதப்படும் பொழுது சஜ்தா செய்வோம். அடுத்து 15வது இடம் சூரத்துல் அலக்ல 19வது வசனம். கல்லா லா துதி' கல்லா லா துதி'ஹு வஸ்ஜுத் வக்தரிப். கல்லா லா துத்திஅஹு, நீங்கள் அவனுக்கு கட்டுப்படாதீர்கள், கீழ்ப்படியாதீர்கள். வஸ்ஜுத், சஜ்தா செய்யுங்கள். வக்தரிப், நெருங்குங்கள் என்று அல்லாஹ் வந்து நபிக்கு கட்டளை தான் சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வசனம் ஓதும் பொழுதும் ரசூலுல்லாஹ் சஜ்தா செஞ்சிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி பின்பற்றி நாமும் இந்த வசனத்துக்கு சஜ்தா செய்வோம். ஆக மொத்தம் 15 இடங்கள் சஜ்தா செய்ய வேண்டிய இடங்கள் வந்து குர்ஆன்ல கூறப்பட்டிருக்குது. இந்த வசனங்களை ஓதும் பொழுது என்ன செய்யணும், சஜ்தா செய்யணும். இப்ப 15 வசனங்கள் நம்ம ஓதி இருக்கிறோம். வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல வந்து அப்புறமா சஜ்தா செய்யுங்க, சரிங்களா? என்னமா இருக்கீங்களா? சஜ்தா போயிட்டீங்களா எல்லாரும்? 15 சஜ்தா ஓதிருக்கீங்களா உஸ்தாத்? 15 தடவை சஜ்தா செஞ்சுட்டு தான் வருவேன் கிளாஸ், அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி போயிட்டீங்களா? இல்ல உஸ்தாத். இருக்கீங்களா? இருக்கும் உஸ்தாத். நல்லது. சரி, நூரா சிஸ்டர் வந்திருக்கீங்களா? இருக்காங்களா? இருக்கேன் உஸ்தாத். தமிழ் படிக்கிறீங்களா? சரி விடுங்க. வேற யார் இருக்கா? யாரு, ஹலிமா சிஸ்டரா? படிங்கம்மா. எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா 97ல இருந்து 5வது சட்ட விளக்கம் சுஜூது திலாவா இருந்து படிங்க. 97. ஆமா. ஜஸாக்கல்லாஹு கைரன். பெனாசி சிஸ்டருக்கு எல்லாம் துவா பெரிய ஹாஃபில் அவங்க. படிங்க. 5வது சட்டத்தை படிக்க. சரி. ஆமாமா. 5வது சட்ட விளக்கம். ஒன்று, சுஜூத் திலாவா எப்போது செய்ய வேண்டும், இதன் சட்டம் என்ன?
குர்ஆன் ஓதுவதே திலாவத் என்று கூறப்படுகிறது. அல் குர்ஆனில் குறிப்பிட்ட சில வசனங்களை நாம் ஓதும்போது அல்லது செவியுறும்போது அல்லாஹ்வை பயந்து சுஜூது சிரம் பணிய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அதாவது இத்தகைய சுஜூது அப்படின்னா என்ன? சுஜூது ஆஹ் அவ படிக்கும் போது அல்லாஹ்வை பயந்து சுஜூது சிரம் பணிய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இத்தகைய சிரம் பணிதலைத்தான் சுஜூத் திலாவா என்று கூறப்படுகிறது. அனிப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கால கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ அலைனா சூரத ஃபீஹா சஜ்தத்து ஃபயஸ்ஜுது ஃபனஸ்ஜுது ஹத்தா மா யஜிது அஹதுனா மௌலிஅ ஜப்ஹதிஹி ரவாஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் முன் சஜதா வசனம் உள்ள சூராவை அத்தியாயத்தை ஓதுவார்கள். ஆகவே அவர்களுக்கு சஜதா செய்வார்கள். நாங்களும் சஜதா செய்வோம். இறுதியாக எங்களில் ஒருவர் தனது முகத்தை பூமியில் வைப்பதற்கு இடத்தை பெற்றுக் கொள்ள மாட்டார். சபையில் அந்த அளவு இட நெருக்கடி ஏற்பட்டு விடும். இந்த சஜிதாவின் சட்டம் சுன்னா ஆகும். இது வாஜிப் கட்டாயம் அல்ல. அன் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கால கரஅத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன் நஜ்மி ஃபலம் யஸ்ஜுது ஃபீஹா ரவாஹுல் புகாரி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வன் நஜ்ம் சூராவை ஓதினேன். அவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அதில் சஜிதா செய்யவில்லை. தொழுகையில் அல்லது தொழுகைக்கு வெளியில் சஜிதாவுடைய வசனத்தை ஓதும்போது ஓதியவரும் அதை செவி உற்றவரும் சஜிதா செய்வது மார்க்கமாக ஆக்கப்பட்டுள்ளது. முன்பு கூறப்பட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த நபி மொழி தொழுகைக்கு வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா திலாவத் செய்வதை அறிவிக்கிறது. தொழுகைக்குள் சஜிதா சரி, இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடிஷனலா இன்னொரு ஒரு ஆதாரம், இந்த சஜ்தா சுஜூது திலாவாங்கிறது வாஜிப் இல்ல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஆதாரம் வந்து புகாரியில 1077 அந்த நம்பர் எடுத்து பாருங்க. தமிழ்ல அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களா? குயிக்கா எடுங்க. அதுல வந்து உமர் அலி அவங்களுடைய செயல் வந்து ஆதாரமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து ஜும்மாவுடைய நாள்ல மெம்பர்ல பயான் பண்ணும் பொழுது சூரத்து நஹல்ல வரக்கூடிய ஒரு சஜ்தாவுடைய வசனத்தை ஓதுறாங்க. அப்படி ஓதும் போது எங்க சொல்றேன், தொழுகைக்கு வெளியில ஜும்மாவுடைய மிம்பர்ல பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சூரத்து நஹல்ல வந்து ஒரு வசனத்தை ஓதுறாங்க. நஸல ஃபஸஜத வஸஜத நாசு, அந்த சஜ்தாவுடைய வசனத்தை ஓதியதும் அவங்க வந்து கீழே வர்றாங்க. கீழே வந்ததும் சஜ்தா செய்யறாங்க, மக்களும் சஜ்தா செய்யறாங்க. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த வாரமும் நெக்ஸ்ட் வீக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது. அப்பயும் இந்த வந்து இந்த சஜ்தாவுடைய வசனம் வருது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா அய்யுஹன் நாஸ் இன்னா நமுர்ரு பிஸ்ஸுஜூதி, மக்களே நாம வந்து சஜ்தாவுடைய வசனத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஃபமன் சஜதா ஃபக்கத் அஸாப, யார் வந்து சஜ்தா செய்ய விரும்புறாரோ அவர் வந்து சரியா செஞ்சு விட்டாரு. ஒமல்லம் யஸ்ஜுது ஃபலா இஸ்ம அலைஹி, யார் சஜ்தா செய்யவில்லையோ அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வலம் யஸ்ஜுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அலி அவங்க வந்து சஜ்தா செய்யல அப்படிங்கறது வந்து ஆதாரமாக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா வந்து அப்ப சஜ்தா செய்வதுங்கிறது சஜ்தா திலாவாங்கிறது வந்து வாஜிப் கிடையாது, அது ஒரு சுன்னா தான். அதனாலதான் உமர் அலி அவங்க வந்து போன வாரம் முதல் வாரம் ஜும்மாவுடைய மெம்பர்ல வந்து சஜ்தாவுடைய வசனத்தை ஓதிட்டு சஜ்தா செஞ்சாங்க, மக்களும் சஜ்தா செஞ்சாங்க. அது ரிப்பீட்டடா வரும்பொழுது என்ன விளக்க வராங்க அப்படின்னா, இந்த சுஜூது திலாவாங்கிறது வந்து லாசிம் கிடையாது, வாஜிப் கிடையாது என்பதை விளக்குவதற்காக வேண்டி சொல்றாங்க. சஜ்தா செய்ய விரும்புறவர் வந்து சஜ்தா செஞ்சுக்கிறட்டும், சஜ்தா செய்யலையோ அவர் மீது எந்த குற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சஜ்தா செய்யாம இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு சுன்னா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரமாகவும் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரி, அடுத்து பண்ணீங்க. நோட் பண்ணீங்களா? அந்த நம்பர் புகாரில என்ன ஹதீஸ் எத்தனை நம்பர்ல வருது? 1077. தமிழாக்கம் பாத்தீங்களா? ஆமா சார். சாட்ல போட்டிருக்கீங்களா? சரி போட்டிருக்காங்க. சரி, அடுத்து படிங்கம்மா. தொழுகைக்குள் சஜிதா திலாவத் செய்வதற்கு ஆதாரம். அன் அபி
رافع رحمه الله قال صليت مع أبي هريرة رضي الله عنه الأتمة الأتمة فقرأ إذا السماء شقت فسجد فقلت ما هذه قال سجدت بها خلف أبي القاسم صلى الله عليه وسلم فلا أزال أسجد فيها حتى அல்காஹு ரவாஹுல் புகாரியோ அபு ராபியு இந்த ரஹீமஹுல்லாஹு 15 ஆயத்துக்கு தமிழாக்கம் போட்டிருக்கீங்களாமா சாட்ல? نعم أستاذ. போட்டிருக்கோங்க யாரு போட்ட? உஸ்தாத். நீங்க தான் போட்டீங்களா? சமிகா போட்டீங்களா? ஆமா உஸ்தாத். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். சரிம்மா படிங்க அடுத்து. அபு ராபியு ரஹீமஹுல்லாஹு கூறுகிறார், நான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அபு அன்ஹு ராஃபி'. அவங்க அபு பேர் வந்து அபு ராஃபி'. அபு ராபி ஆ, ராபி ராஃபி சரி நீங்க படிங்க. உங்களுக்கு சலுகை இருக்கு, படிங்க. நான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இஷா தொழுதேன். அவர்கள் இதஸ் சமாஉன் ஷக்கத் என்ற சூறாவை ஓதினார்கள். அதில் சஜதா செய்தார்கள். அவர்கள் சஜதா செய்ததை பற்றி தொழுது முடித்த பின்னர் நான் கேட்டேன், இது என்ன என்று. அவர்கள் கூறினார்கள், அபுல் ஹாசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுத போது இந்த சூறாவில் சஜதா செய்துள்ளேன். ஆகவே நான் அவர்களை சந்திக்கின்ற வரை இந்த சூறாவில் சஜதா செய்வேன். சஜதா வசனத்தை ஓதியவர் சஜதா செய்யவில்லை என்றால் அதை செவி உற்றவரும் சஜதா செய்ய மாட்டார். அன் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு قال قرأت على النبي صلى الله عليه وسلم والنجم فلم يسجد فيها رواه البخاري. ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வன் நஜ்ம் சூறாவை ஓதினேன். அவர் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அதில் சஜதா செய்யவில்லை. கருத்து வன் நஜ்ம் சூறாவை ஓதிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜதா செய்யாததால் அதை செவியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஜதா செய்யவில்லை. 2. சஜதா திலாவத் உடைய சிறப்பு. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரபனு ஆதம சஜ்தத ஃபசஜத ஃபசல ஷைத்தானு யபுகி யகூலு யா வைலி உமிரபுனு ஆதம பிஸ்ஜூதி ஃபசஜத ஃபலஉல் ஜன்னத்து وأمرت بالسجود فأبيت فللنار. முஸ்லிம் ரவாஉல் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் சஜதா வசனத்தை ஓதி சஜதா செய்தால் ஷைத்தான் விலகிச் சென்று அழுகின்றான். அவன் கூறுகின்றான், எனக்கு ஏற்பட்ட நாசமே, சஜதா செய்வதற்கு ஆதமின் மகன் கட்டளையிடப்பட்டான். அவன் சஜதா செய்துவிட்டான். ஆகவே அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. சஜதா செய்வதற்கு நான் கட்டளையிடப்பட்டேன், ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஆகவே எனக்கு நரகம்தான். சஜதா திலாவத் செய்கின்ற முறையும் அதன் விளக்கமும். தக்பீர் கூறி ஒரே ஒரு சஜதா செய்ய வேண்டும். தொழுகையின் சுஜூதில் கூறுவதைப் போல் அதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று கூற வேண்டும். அல்லது சுஜூதில் ஓதப்படுகின்ற வேறு திக்ருகளையும் கூறலாம். அல்லது பின்வருகின்ற நபி மொழியில் உள்ள துஆவையும் கூறலாம். அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபி சுஜூதில் குர்ஆனில் பில்லைலி சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه شق سمعه وبشره بقوله وقوته رواه الترمذي. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழும்போது சஜதா திலாவத்தில் சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وشق سمعه وبصره بقوله وقوته என்று கூறுவார்கள். பொருள், தனது வல்லமையாலும் ஆற்றலாலும் எனது முகத்தை படைத்து அதில் கண் காது ஆகியவற்றை தனித்தனியாக அமைத்தவனுக்கு எனது முகம் சஜதா செய்து விட்டது. 4. குர்ஆனில் சஜதா திலாவத் செய்ய வேண்டிய இடங்கள். கண்ணியமிக்க குர்ஆனில் சஜதா திலாவத் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹதீஸ் கொண்டு வந்துருங்க, அதை மட்டும் பாருங்க. அதாவது இது வந்து அந்த 15 இடங்கள்ல ஒரு இடம் தான்.
அதுல வந்து ரசூல்லா வந்து சஜ்தா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறான ஒரு ஆதாரம். சரிங்களா? அனிபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கால சாது லைஸ மின் அஸாயிமி சுஜூதி. அந்த சாது வசனத்து சூறாவுல வரக்கூடிய அந்த ஒரு வசனத்துக்கு வந்து அது சஜ்தா செய்ய வேண்டிய அவசியமான இடங்கள்ல உள்ளது அல்ல. வக்கத் ரைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை வந்து பார்த்துருக்கிறேன், எஸ்ஜுது ஃபீஹா, அந்த வசனத்தை ஓதி சஜ்தா செஞ்சிருக்கிறாங்க. அவங்க மொத்தம் இதுவும் வந்து அந்த 15ல ஒன்னாகத்தான் கருதப்படுது. இதுல வந்து சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அதாவது இந்த 15மே இருக்குதா இல்ல இதுல கம்மியா இருக்குது. இதுல வந்து கூட கிடையாது. இந்த 15ல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா சொல்லுவாங்க எண்ணிக்கைகள் வந்து. அவங்க மொத்தத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த 15ங்கிறது தான் ஒரு இத்திஃபாக்கான ஒரு கருத்தாக இருக்குது. சரி, அடுத்து வாங்க. 6வது சட்ட விளக்கம். சுஜூது ஷுக்குர். என்ன படம்? சுஜூது உஸ்தாத், ஷுக்குர். இப்ப சொன்னீங்களா உஸ்தாத் அரபி வார்த்தை, அதுக்கு என்ன உஸ்தாத் பொருள்? என்னமா சொன்னோம்? இத்திஃபாக்கா? இத்திஃபாக்குனா ஒருமித்த கருத்து. நாம் உஸ்தாத். இஃப்திலாஃப்னா கருத்து வேறுபாடு உள்ளது. அதுக்கு தித்தான ஆப்போசிட் வேர்டு தான் இத்திஃபாக். இத்திஃபாக், இஃப்திலாஃப். அதே மாதிரி இத்திஃபாக் மாதிரி இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க, இஜ்மா. இஜ்மானா ஒன்றுபட்டு இருக்கிறார், ஒரே கருத்துல அனைவரும் உடன்பட்டு இருக்கிறார்கள். இத்திஃபாக், இஜ்மா ரெண்டும் சேம் வேர்டு. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் இஃப்திலாஃப். சரி, 6வது சட்ட விளக்கம் சுஜூது ஷுக்குர். சொல்லுங்கம்மா, என்ன பாடம்? சுஜூது சுக்கூர். சுஜூது சுஜூது ஷுக்ர். நல்லா சொல்லுங்க. சுஜூது சுக்கூர் செலுத்துவதற்கான பொறுப்புகளை சஜதா பற்றி சந்தோஷம், ஹாப்பி, அல்லாஹ்வுடைய நியாமத் நமக்கு கிடைக்கும் பொழுது, ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஏற்படும் பொழுது, நமக்கு ஏற்படும் இந்த சோதனை நீங்கும் பொழுது, விலகும் பொழுது, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பழகிறது, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து பழகிறது. இதுவும் வந்து ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு செயல், முஸ்தஹபான ஒரு செயல் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? என்னென்ன விஷயத்துக்காக வேண்டிய அருட்கொடை கிடைத்தால், அல்லது ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டால், அல்லது மகிழ்ச்சி செய்கின்ற ஒரு சுப செய்தி, குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறதுக்காக வேண்டி உடனே அல்லாஹ்வுக்கு ஒரு சஜ்தா செய்யறது. சரிங்களா? இது வந்து ஒரு முஸ்தஹபான ஒரு செயல். சரிங்களா? இந்த வகை சஜ்தாவை செய்யும்போது கிபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிபிலாவை முன்னோக்கி இந்த சஜ்தாவை செய்வது சிறப்பாகும். அதே மாதிரி இந்த வகை சஜ்தா செய்யும் போது தஹாரத் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தஹாரத் இல்லாம கூட என்ன செஞ்சுக்கலாம்னா சஜ்தா செஞ்சுக்கலாம். சரி, ஆதாரத்தை பாருங்க. நான் அபீ பக்ரத ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அதாஹு அம்ருன் யசுர்ருஹு அவ் உஷ்ஷிர பிஹி கர்ர சாஜிதன் ஷுக்ரன் லில்லாஹி தபாரக வ தஆலா. அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அதாஹு அவர்களிடத்தில் வந்தால், அம்ருன் ஒரு விஷயம், யசுர்ருஹு அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு வருமே ஆனால், அவ் புஷ்ஷிர பிஹி அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி கூறப்படுமே ஆனால், கர்ர சாஜிதன் சஜ்தா செய்தவர்களாக கீழே விழுந்து விடுவார்கள். ஷுக்ரன் லில்லாஹி தபாரக வ தஆலா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நன்றி செலுத்தும் முகமாக சஜ்தா செய்வர்களாக விழுந்து விடுவார்கள். ஏதாவது ஒரு நற்செய்தி அல்லது நற்செய்தி கூறப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சஜ்தா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, சஜ்தா திலாவத்துடைய சட்டம் தான் இந்த சஜ்தாவிற்கும் சட்டமாகும். அவ்வாறே சுஜூத் செய்கின்ற முறையும் தன்மையும், அதாவது இந்த சஜ்தா சுன்னவாகும், கட்டாயம் அல்ல. இந்த சஜ்தாவுடைய முறை தக்பீர் கூறி ஒரு சுஜூத் செய்ய வேண்டும், பிறகு தக்பீர் கூறி எழ வேண்டும். அதை ரெண்டுக்கும் ஒரே சேம் சட்டம் தான். எதுக்கு? சுஜூத் திலாவாவுக்கும் சுஜூத் ஷுக்குருக்கும் ஒரே சட்டம் தான். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கூறி போகணும், சஜ்தாவுல இருக்கணும், அப்புறம் அதுல வந்து அல்லாஹ் துதிக்கக்கூடிய அந்த வாசகங்களை ஓதணும், சுப்ஹான ரப்பியல் அலா அப்படிங்கிற மாதிரி ஓதணும். அல்லது சஜ்தாவுல என்னென்ன துவாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த துவாக்கள்லாம் அதுல ஓதிக்கலாம். பிறகு அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு எந்திரிச்சிடணும். ஒரு சஜ்தா மட்டும் செய்யணும். இதுதான் வந்து சுஜூது திலாவா மற்றும் வந்து சுஜூது ஷுக்ருடைய முறைகள் விளக்கம். சரிங்களா? இப்ப இன்னொரு ஒரு ஆதாரம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது சஹாபியோடைய ஒரு அமல், அசர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சம்பவம் அப்படின்னா வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போய் தெரியுமாமா உங்களுக்கு? கஅப் இப்னு மாலிக் இல்ல உஸ்தாத். யார் அவங்க? தெரியாதுங்கிறீங்களா தெரியுங்கிறீங்களா? தெரியாது உஸ்தாத். முடியாது உஸ்தாத். தபுக் போரு முனாஃபிக்குகள் வராம இருந்தது, கஅப் இப்னு மாலிக் வந்து அவங்க அந்த போருக்கு போகாம இருந்தது கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல உஸ்தாத். தபுக் போர்ல, தபுக் போர்னு மிகப்பெரிய ஒரு போர், ஆனா அது நடக்கல.
அது நடக்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல வந்து விவசாயம் இதெல்லாமே எல்லாமே இருக்குது. அதை விட்டுட்டு அந்த ஒரு போருக்காக வேண்டி போகக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பொருளாதாரம் எல்லாமே ஒரு மந்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுல வந்து கஅப் இப்னு மாலிக்கும் வந்து சஹாபி. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா பின்தங்கிட்டாங்க. போகல போருக்கு. அப்ப அல்லாஹ் வந்து ரொம்ப கடுமையாக கோவப்பட்டான். ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப கடுமையா இருந்தாங்க. இந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அவங்க போருக்கு வராம பின்தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்கள வந்து பகிஷ்கரிப்பு பண்ணி வச்சுட்டாங்க. ஊர விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு 40 நாள் நினைக்கிறேன். அந்த சம்பவத்த நீங்க படிச்சு பாருங்க. புகாரில வந்து அது முழுமையான சம்பவம் வருது. நீங்க அந்த சம்பவத்த படிச்சு பார்க்குறீங்கன்னு சொன்னா, புகாரில 4418ல அந்த சம்பவம் பெரிய ஒரு சம்பவம். நீண்ட சம்பவம். பெரிய ஒரு ஆர்டிகிள் மாரி இருக்கும். அத நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. கஅப் இப்னு மாலிக் அவர்களுடைய ஒரு சம்பவம். பிறகு வந்து ஊர விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ரொம்ப கை செய்தப்பட்டாங்க. பூமி வந்து இவ்வளவு விசாலமா இருந்தும் ஒரு நெருக்கடிக்கு மைண்ட் அளவுல ஒரு டிப்ரஷன் ஆயிட்டாங்க. அந்த சஹாபி. நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டோமே, மாறு செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளானாங்க. பிறகு வந்து அல்லாஹ் அவங்க வந்து தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் வந்து அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அவங்கள மன்னிச்சதா வந்து சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் அவங்களுக்கு நற்செய்தி சொன்னாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிச்சு விட்டான். நீங்க சுப செய்தி அடைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஃபகரர்து சாஜிதன், நான் சஜ்தா செய்தவனாக அல்லாஹ்விற்கு விழுந்து விட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இது ஒரு வந்து ஒரு நற்செய்தியான ஒரு விஷயம். என்ன நற்செய்தி அப்படின்னா, அல்லாஹ் நம்ம வந்து போருக்கு செல்லாம வந்து பின்தங்கிட்டோம். நம்ம மேல அல்லாஹ்வுடைய அதிருப்தியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிருப்தியும் இருந்துச்சு. பிறகு நம்ம தௌபா செஞ்சுட்டோம். அல்லாஹ் நம்மள மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, கஅப் இப்னு மாலிக்குடைய அந்த தௌபா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டான் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லும் பொழுது, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜ்தாவுல விழுகுறாங்க. பிறகு அவங்களுடைய தோழர்களும் அவங்களுக்கு நற்செய்தி வாழ்த்து சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது இந்த புகாரியில 4418ங்கிற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நம்பருமா? 4418. 4418. சரி. இதுதான் வந்து சட்டங்கள். இத ஒரு ஆள் படிச்சிருங்க. சுஜூது ஷுக்ர், நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படுகின்ற சஜ்தா. சமீகா படிங்க. சுஜூது ஷுக்ர், நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படுகின்ற சஜிதா. தனக்கு ஒரு அருட்கொடை கிடைத்தால், அல்லது தான் ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டால், அல்லது தனக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியை யாராவது தன்னிடம் கூறினால், உடனே அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்தவராக பூமியில் விழுந்து விடுவது விரும்பத்தகுந்த ஒரு நல்ல அமலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள். இந்த வகை சஜிதாவை செய்யும் போது கிபுலாவை முன்னோக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் கிபுலாவை முன்னோக்கி இந்த சஜிதாவை செய்வது சிறப்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களை மகிழ்விக்கின்ற ஒரு செய்தி வந்தால், அல்லது ஒரு செய்தியை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி அளிக்கப்பட்டால், அவர்கள் அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்தவர்களாக கீழே விழுந்து விடுவார்கள். சஜிதா அரபி படிக்கலையாமா? திலாவத் இல்ல உஸ்தாத். ட்ரை பண்ணுங்க. عن أبي بكر رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان إذا أتاه أمر يسره أو بشر به خر سجيدا شكرا لله تبارك وتعالى. நம்ம படிக்கும் போது அதை நல்லா கவனிங்க. அதே மாதிரி ரெக்கார்டு வரும்ல, அதை நீங்க நல்லா கவனிச்சு, மோஸ்ட்லி எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து, நம்ம படிச்ச கித்தாப்ல நம்ம எப்ப யார் எது கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சு காட்டணும்னா படிச்சு காட்டணும். அதுதான் நம்ம அந்த கித்தாப படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அசல் அலாமத்து, அடையாளமே அதுதான். சரிங்களா? ஓகே இப்ப இதுல வந்து உஸ்தாத். அரபி நுசூசுகள்லாம் வருதுல, அதை நல்லா படிச்சு பார்க்கணும். நம்மளும் வந்து படிக்கிறோம். அந்த படிக்கும்போது கிளாஸ் நீங்க கவனிக்கணும். இல்ல மறுபடியும் நீங்க படிச்சு பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும்னா ரெக்கார்டு போடுவாங்க. அதை நீங்க படிச்சு கேட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாருமே என்ன செய்யணும்? எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். யார் எப்ப கேட்டாலும் நம்ம ஏதாவது ஒரு படிக்க சொன்னாங்கன்னா, அரபியையும் படிக்கணும், தமிழையும் படிக்கணும். தமிழ் நாம தாய்மொழிங்கிறனால படிச்சிருவோம். அரபி என்ன செய்யணும் அப்படின்னா தெளிவா படிக்கணும். யாராப ஃபாலோ பண்ணி படிக்கணும். சரியாமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களை மகிழ்விக்கின்ற ஒரு செய்தி வந்தால் அல்லது ஒரு செய்தியை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி அளிக்கப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்தவர்களாக கீழே விழுந்து விடுவார்கள். சஜிதா திலாவத்துடைய சட்டம்தான் இந்த சஜிதாவிற்கும் சட்டமாகும். அவ்வாறே சுஜூத் செய்கின்ற முறையும் தன்மையும், அதாவது இந்த சஜிதா சுன்னாவாகும், கட்டாயம் அல்ல. இந்த சஜிதாவுடைய முறை தக்பீர் கூறி ஒரு சுஜூத் செய்ய வேண்டும், பிறகு தக்பீர் கூறி எழ வேண்டும். சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ். சரி, பாடம் நிறைவுற்றது. அதுக்கப்புறம் வந்து 7வது பாடம் ஆரம்பிக்குது. ஜமாத் தொழுகை சம்பந்தமாக பாடம் போயிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு தொழுகையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து ஒதுவுலே இருந்தோம் ரொம்ப நாளு. அதுக்கப்புறம் சுத்தத்தை பத்தி பேசிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப தொழுகைக்கு வந்தாச்சு. தொழுகையில வந்து ஒவ்வொரு தொழுகையா பார்த்துட்டு வர்றோம். புரியுதுங்களா? பர்லு, வாஜிபு, சுன்னத்து, நஃபிலு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போய்கிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில இன்வால்வ் ஆகணும். என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கிறோமோ கத்துக்கிறோமோ எல்லாம் அப்படியே வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணிட்டே போகணும். என்னென்ன சட்டங்கள்லாம் வருதோ அதை நம்ம செயல்படுத்தணும். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய ஆண்களுக்கு பெண்களுக்கு தாலீம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு. சரிங்களா? அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல ஜமாத் தொழுகை சம்பந்தமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் டவுட் இருக்குதாமா பாட்டத்துல? எனி டவுட்ஸ் இல்லையா? உஸ்தாத் சொல்லுங்க. உஸ்தாத் தொழுகும் போது சஜிதா பண்றது வந்து அந்த குரான் ஆயத்தை ஓதிட்டு நம்ம சஜிதா பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணணுமா உஸ்தாத்? ஆமா, அப்படியே தொழுகையில வந்து ஒரு சஜிதாவுடைய வசனம் வருதுன்னு வைங்களேன். என்ன வசனம் வந்துச்சு? இந்த சூரத் சஜிதாவுடைய ஒரு வசனம் வந்துச்சுல்ல, அப்படி வரும் பொழுது உடனே அந்த வசனத்தை ஓதி முடிச்சதும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு சஜிதாவுக்கு போயிடணும் டைரக்டா. அந்த நேரத்துல ருக்குனா செய்யக்கூடாது. சஜிதாவுக்கு போயிட்டு ஒரு சஜிதா செய்யணும். சஜிதா செஞ்சுட்டு மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு மறுபடியும் கியாமுக்கே வந்துடணும். சரிங்களா? கியாமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வசனம் வருதோ அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும். சூரா ஃபாத்திஹானா ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சஜிதாவுடைய வசனத்துக்கு பிறகு அடுத்து என்ன வசனம் வருதோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? இதுதான் தொழுகையில சஜிதா செய்யக்கூடிய ஒரு முறை. புரிந்ததா? உஸ்தாத், தொழுகைக்கு வெளியில சஜிதா திலாவத் பண்ணும்போது ஒழு அவசியமா உஸ்தாத்? அவசியம் இல்லைம்மா. சுஜூது ஏன்னா நம்ம சுக்ருக்கும் ஒழு அதுக்கும் அவசியம் அவசியம் இல்லை. இல்லையா உஸ்தாத்? ஆமா, ஏன்னா நம்ம வந்து குரான் ஓதுறதுக்கே அவசியம்னு சொல்லி தானே படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஆமா, இருக்கும் அதனால இதுக்கும் உஸ்தாத். அவசியம் இல்லை. பொதுவாவே பேணுதல்ங்கிற அடிப்படையில வந்து குரான் ஓதும் பொழுதும் இந்த மாதிரி அமல்கள் செய்யும் போது ஒதுவோடு இருக்கிறது சிறப்பு. ஏன்னா பொதுவாகவே ஒதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. மறுமையில வந்து யாருக்கு பிரகாசம் வேணுங்கிறது ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து ஒதுவை வந்து அதிகமாக செய்து கொள்ளட்டும். ஏன்னா மறுமையில அவங்க வந்து செழிப்பானவர்களாக பிரகாசமானவர்களாக வெளிப்படுவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் வந்துருக்குது. அதனால எப்பயுமே ஒதுவோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணது, அமல்கள் செய்யும் போது ஒழுவோடு இருக்குங்கிறது சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். கட்டாயமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. உஸ்தாத், சஜிதா திலாவத் பண்ணும்போது தக்பீர் கூறினா இப்ப எஞ்சி நின்னு தக்பீர் கட்டிட்டு அதுக்கப்புறம் சஜிதா போகணுமா உஸ்தாத்? தக்பீர் இல்ல கட்டுறது கிடையாதுமா. தக்பீருங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே தொழுகையை சொல்லியிருக்கிறோம். தக்பீருங்கிறது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சஜிதாவுக்கு போகணும். கைகளை உயர்த்தி கட்டுறதுனா கிடையாது. அப்படி நினைச்சுக்கிறாங்க யாரும். அமர்ந்தாப்லயே நம்ம தக்பீர் கூறி சஜிதா பண்ணா போதுமா உஸ்தாத்? ஆமா, தஷவுடைய பொசிஷனுக்கு போயிடணும். போயிட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு சஜிதா செய்யணும். சஜிதா செஞ்சதுக்கு பிறகு அந்த துவான ஓதுறதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சலாம் எல்லாம் கொடுக்க தேவையில்லையா உஸ்தாத்? அது நான் சலானம் தேவையில்லைம்மா. ஆமா உஸ்தாத். வேறம்மா, வேற எதுவும் டவுட் இருக்கா? ரெக்கார்டை பாஸ் பண்ணிக்கிறோமா?